திட்டத்தின் 6 ஆண்டுகால சாதனைகளுக்கு பிரதமர் பாராட்டு. மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் டுவிட்டர் பதிவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதிலளித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு சிம்லா மற்றும் டில்லியை இணைத்து பிராந்திய இணைப்பு திட்டமான உடான் திட்டத்தின் கீழ் விமான சேவை தொடங்கப்பட்டதாகவும், தற்போது 473 வழித்தடங்களும் 74 விமான நிலையங்கள், ஹெலிகாப்டர் நிலையங்கள் மற்றும் நீர்வழி விமான நிலையங்களும் இந்திய விமான போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவாகியுள்ளன என்றும் அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை மாறியுள்ளது என்று தெரிவித்தார். தற்போது பயன்பாட்டில் உள்ள விமான நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டிருப்பதோடு புதிய விமான நிலையங்கள் மிக வேகமாக கட்டமைக்கப்பட்டு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் விமான பயணத்தை மேற்கொள்வதாகவும் அவர் கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள விமான நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. புதிய விமான நிலையங்கள் மிக வேகமாக கட்டமைக்கப்பட்டுள்ளதோடு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் விமான பயணத்தை மேற்கொள்கின்றனர். இத்தகைய மேம்பட்ட இணைப்பு வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் மத்திய விமானத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பின்படி மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தஞ்சாவூர், ராமநாதபுரம், சேலம், நெய்வேலி மற்றும் வேலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் புதிய விமான நிலையம் அமைக்க மத்திய அரசால் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு தமிழகத்தை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டால் அந்த மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 1260 கோடியில் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஒருங்கிணைந்த முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். இது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.